உங்களுக்கு இதெல்லாம் கண்ணே தெரியாதா? குற்றவாளியை எப்ப பிடிப்பீங்க? தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கு பேர் என்னக்கா? நம்ம கனிமொழி அக்கா தமிழ்நாட்டுல தான் இருக்காங்களா இல்லையானே தெரியல. எப்ப பார்த்தாலும் திமுக காரங்களுக்கு மூணுல இருக்கிறதாவே ஒரு நினைப்பு. தரையில எல்லாம் நடக்க மாட்டாங்க, வானத்திலே பறப்பாங்க. திருச்சி மாவட்டம் விரகலூர்ல நடந்த தனியார் நிகழ்ச்சி ஒண்ணுல அக்கா கனிமொழி ரொம்ப சூப்பரா பேசிருக்காங்க. என்ன பேசிருக்காங்கன்னா, சாமானிய மக்களோட உரிமைகளை பறிக்கிற அரசா பாஜக இருக்கு, மக்களுக்காக போராடுறவங்களோட உரிமையை பாஜக பறிக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல என்னமா நடக்குது? உங்க அண்ணன் உங்க குடும்பம் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கூட்டத்துல இருந்த ஒருத்தர் கேட்டிருக்காப்ல. பாஜகவை எதிர்த்துதான் தமிழக முதல்வர் போராடிட்டு இருக்காருன்னு கனிமொழி அக்கா சொல்ல போக, நம்ம திருவாளர் பொது சொன்னமோ நாக்க புடுங்குற வரை கேள்வி கேட்டிருக்காப்ல. மாநில அரசுக்கு எதிரா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள், விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, அது தெரியலையே அக்காவுக்குன்னு கேட்டிருக்காப்ல. எங்க பார்த்தாலும் போராட்டம். கும்மிடிப்பூண்டில 10 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளிய 10 நாளாயும் இவங்க கேவல மாடல் ஆட்சியால இன்னும் கண்டே பிடிக்க முடியல. இதெல்லாம் நம்ம கனிமொழி அக்காக்கு தெரியாதுன்னு நம்ம திருவாளர் பொது சொன்ன கேட்டிருக்காப்படி. நான் என்ன சொல்றேன்னா, சும்மா உங்க காதுல போட்டு வைக்கிறேன், இவங்க குடும்ப ஆட்சியில இருந்து என்னைக்கு தமிழ்நாட காப்பாத்த போறோமோ தெரியல.